ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை நயன்தாராவை பத்தி தான் பேச போறோம். எப்போ நம்மளோட தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்களோ, அதிலிருந்து சினிமாவை பத்தி யாருமே பெருசா கண்டுக்கிறது இல்ல. அதை பத்தி பேசுறதும் இல்ல. எப்பயாவது ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து ஏதாவது வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி பிரஸ் மீட் குடுத்தா மட்டும் தான் அந்த சினிமா பக்கம் மக்கள் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த வகையில சினிமாவுல ரொம்ப பீக்ல இருக்கிறவங்கள பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆவலா இருப்பாங்க. சோ அதுல முக்கியமா நயன்தாரா என்ன பண்றாங்க? அவங்கலாம் இப்ப இருக்காங்களா? இல்லையா? எந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு இப்ப பட வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? அப்படின்னு பல கேள்விகள் அவங்களோட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ நயன்தாரா இன்னமும் படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க பண்ணக்கூடிய படங்கள்லாம் இப்ப பெரிய அளவுல ஹிட் ஆகுறது இல்ல. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் குழந்தைங்களை வச்சுட்டு சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. அண்ட் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறதுல அவங்க நம்பர் 1 இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லா என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபேமிலியோட அவங்க என்ஜாய் பண்றது தான் அவங்களுக்கு பிடிக்குமே. நடிப்பை தாண்டி ஃபேமிலி தான் பிடிக்கும் அப்படின்றத பல இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபேமிலிஸோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நயன்தாரா வந்து மண்ணாங்கட்டி ராக்காயி அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இப்போ பாலிவுட்ல சல்மான் கான் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. ஸோ அந்த படத்துக்காக அவங்க 12 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதாவுமே சொல்லப்பட்டது. ஸோ அதே மாதிரி தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு போன தமிழ் நடிகைகள்ல சாய் பல்லவியும் 12 கோடி ரூபாய் அங்க சம்பளம் வாங்கியிருக்காங்க. சோ இப்போ வந்து ராஷ்மிகா மந்தனா அவங்க வந்து ஒரு ஜூனியர் ஹீரோயின் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப பீக்ல வந்த ஒரு நடிகை ராஷ்மிகா மந்தனா. சோ இன்டர்நேஷனல் கிரஷ் அப்படின்ற பேரும் அவங்களுக்கு இருக்கு. சோ ரசிகர்கள் வந்து ரொம்ப அன்பா அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. சோ ராஷ்மிகா மந்தனா இப்போ காக்டெயில் 2 அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. நடிச்சு முடிச்சிட்டாங்க. படமே ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அந்த படத்துக்காக அவங்க 15 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க பாலிவுட்ல. இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய சம்பளம் திடீர்னு வந்த ஒரு நடிகைக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்ற நடிகைகள்லாம் வந்து கொஞ்சம் கடுப்புல பேசினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நயன்தாராவுக்கு நம்ம வருவோம். ஸோ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. படத்துல நடிச்சுதான் அவங்களுக்கு சம்பாத்தியம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. படத்துல நல்லா நடிச்சு கோடிகள்ல சம்பளம் வாங்கி அவங்க சைட் பிசினஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்காங்க. இந்த பிசினஸ் எல்லாமே இந்தியாவை தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து பிசினஸா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பேட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டீ, சாய் வாலே, டீ பாய் இந்த மாதிரியான ஒரு சில பிராண்டிலும் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தன்னுடைய பிசினஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க, ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. அண்ட் நம்மளுடைய சென்னை சிட்டில ஒரு ரிச்சஸ்ட் பிளேஸ்னு சொல்லக்கூடிய போயஸ் கார்டன்ல ஒரு பிளாட்டும் சொந்தமா வாங்கிக்கிட்டு அதுலதான் இப்ப அவங்க இருக்கிறதாவுமே சொல்லப்படுது. சோ நயன்தாரா இப்ப ஏன்பா வெளியிலே வர்றது இல்லை அப்படின்னா அவங்க படம் ஷூட்டிங்ல எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஆல்ரெடி மண்ணாங்கட்டி ராக்காயின்ற படத்துல எல்லாம் அவங்க நடிச்சிட்டாங்க. பட் இன்னும் அந்த படத்தை பத்தின பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்னா சோ இப்ப வந்து அரசியல் தான் பீக்ல இருக்கு. சோ இப்ப சினிமாவை என்னதான் நம்ம கொண்டு வந்து ஸ்டஃப் பண்ணாலும் மக்களுடைய பார்வையானது அரசியல் பக்கமே போதா. சோ அதனாலதான் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப சினிமாவே கொஞ்சம் டல் அடிக்குதுன்னே சொல்லலாமே. சோ அந்த அளவுக்கு தான் ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. இப்போ நயன்தாரா வந்துட்டு நம்ம மூக்குத்தி அம்மனா அவங்கள பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அறம், வேலைக்காரன் இந்த மாதிரி படங்கள்ல ஒரு போல்டு லேடியா நம்ம பார்த்திருப்போம். மூக்குத்தி அம்மன்ல ஒரு அம்மனா அவங்கள பார்த்திருப்போம். அடுத்ததா காஞ்சனா 4 அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது. லாரன்ஸ் மாஸ்டர் தான் அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்சனா 1, 2, 3 அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அதுல ஒவ்வொன்னுத்திலுமே ஒவ்வொரு நடிகைகளை அவர் போட்டு நடிக்க வச்சிருப்பாரு. அந்த வகையில இப்போ காஞ்சனா 4ல கடைசியில பேயா நயன்தாரா தான் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சினிமா வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே என்ன நயன்தாராவை நம்ம அம்மனா பார்த்தோம், இப்ப பேயா பார்க்க போறோமா அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அரண்மனை படத்துல ஹன்சிகா ஒரு அழகான பேயா இருந்திருப்பாங்க. சோ அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேயா இருப்பாங்க. த்ரிஷாவும் அதுல ஒரு அழகான பேயா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா நடிகைகளை நம்ம வித்தியாசமா பாக்குறப்போ அந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். முக்கியமா காஞ்சனா, அரண்மனை இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பேய் பிராண்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் கிட்ஸ் கிட்ட இருக்கு. சோ இதை வந்து ஒரு பிராண்டாவே கிரியேட் பண்ணிட்டாங்க பேய் படம் எடுக்கிறத. சுந்தர்சியா இருக்கட்டும் அண்ட் லாரன்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும். சோ நயன்தாராவை நாம பேய் உருவத்துல பார்க்க போறோமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. இதுல நயன்தாரா மூக்குத்தி
பகவதி அம்மன் பார்ட் 2ல நடிச்சிட்டு இருக்காங்க. சோ எப்படி அட் அ டைம்ல பேயாவும் நடிக்க முடியும், சாமியாவும் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல பேர் பலவிதமா இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதுவரைக்கும் நாம நயன்தாராவை போல்டு லேடியா பார்த்திருக்கோம், அம்மனா பார்த்திருக்கோம், திரும்பவும் அம்மனா பார்க்க போறோம். சோ அடுத்தது நாம எப்படி அவங்கள பேயா பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடிகை நயன்தாராவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.